நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா நான் ஆன்லைன்ல சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதுவும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 300 ரூபாய்க்குள்ள தான். ஸோ 300 ரூபாய்க்குள்ள இவ்வளோ யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதா? குவாலிட்டி எப்படி இருக்கு? உண்மையிலே வாங்குற அளவுக்கு வர்த்தா இருக்கா? இல்ல பிரைஸ் கம்மியா இருக்கிறதுனால குவாலிட்டி கம்மியா இருக்கா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ப்ராடக்டா பயன்படுத்தி பார்த்து உங்களுக்கு என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ நான் சொல்ல போறேன். மேலும் இந்த வீடியோல நான் ரிவ்யூ பண்ற எல்லா ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் நான். ஸோ 300 ரூபாய்க்குள்ள நல்ல யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தேடுறீங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா முழுசா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி பார்த்துட்டேன், ட்ரையும் பண்ணியிருக்கேன். சைடில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், அதை நீங்கள் பார்த்து கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பன்னீர் மேக்கர். இதில் நீங்கள் 4 liters ஆஃப் மில்க் போட்டு நீங்கள் பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். வெளியில் வாங்க பிடிக்கல, வெளியில் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கல பன்னீர்னா நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். 650 ml கெப்பாசிட்டி வரைக்கும் உங்களுக்கு இது பன்னீர் ரெடி பண்ணி கொடுத்துரும். அதாவது 1/2 கிலோ மேலேயே நீங்கள் பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். 4 liters ஆஃப் மில்கோட பன்னீர் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்காங்க, இது கம்பெனி ப்ராடக்ட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இது கூட நல்லா கிடச்சிருக்குன்னா ஒரு காட்டன் கிளாத். நான் இதோட மசாலா பன்னீரும் ரெடி பண்ணியிருக்கேன், அதோட வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ கீழே அட்டாச்மெண்ட், இந்த அட்டாச்மெண்ட் இங்கே வரும். நல்ல குவாலிட்டியான ஸ்டீல் தான். ஸோ இதில் இப்படி வச்சு நீங்கள் பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஜீரக தண்ணி, சோம்பு தண்ணி, அப்புறம் தனியா தண்ணிலாம் குடிக்கிறோம் இல்லையா? ஸோ அது நீங்கள் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரெயினருக்குள்ளே நீங்கள் அதை ஜீரகமோ இல்லை சோம்போ, க்ரீன் டீ, நம்ம க்ரீன் டீயும் வருது இல்லையா? ஸோ அதுவும் நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே போட்டு நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே போட்டு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ கழிச்சு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரெயினர். உப்பெல்லாம் ஸ்டீலில் இல்லை பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வாஸ்து பிரகாரம் அது நெகட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால செரமிக்கில் கிளாஸ் ஜாரில் தான் நம்ம உப்பெல்லாம் வைக்கணும். இது கூட நல்ல குவாலிட்டியான உடன் ஜார் இருக்குது, உடன் ஜார். அதுவும் இல்லாமல் இது கூட ஒரு ஸ்பூனும் வந்திருக்கு, நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸ்பூனும் இதுக்குள்ளே தான் இருக்குது. நல்லபடியாக பேக் பண்ணி 4 பக்கமாக பேக் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியான ஜார். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. 4 பக்கமும் நல்ல டிசைன் மாதிரி கொடுத்துட்டு இந்த உடன் லிட்டும் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான உடன் லிட். ஸ்பூனும் நீங்கள் கையில் எடுத்து போகணுன்னு அவசியம் இல்லை, நல்லா அகலமான இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு போடுறதுக்காக. ஸோ இந்த உப்பு ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். பசங்க வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த வாட்டர் பாட்டில்ஸ் என்னோட பசங்க ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தான் கொடுப்பேன் நான். ஆனால் அது யூஸ் பண்ணுறதே இல்லை அவங்க, ஸ்டீல் வாட்டர் பாட்டில். ஏன்னா மம்மி பேக் ஏற்கனவே வெயிட்டாக இருக்குது, இன்னும் வெயிட் ஆகிடுது மம்மி அப்படின்னு சொல்லி அவங்க வாட்டர் பாட்டிலே எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ அதனால நான் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டு, கம்பெனி இது ஃபுட் கிரேட் சேஃப்டியோட கம்பெனி ப்ராடக்ட். ஸோ இது டிஃப்ரெண்ட் கலராக இருந்ததால அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தாங்க. இன்றைக்கி என் பையன் சொன்ன மம்மி நான் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு. ஸோ நான் வீடியோக்காக வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எல்லா பாட்டில்குள்ளேயும் இது போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கிறதுக்காக. உங்கள் பசங்க தண்ணி எடுத்துகிட்டு போகிறது இல்லையா? ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வீட்டில் அடிக்கடி இந்த டூத்பிக் யூஸ் ஆகும் இல்லையா? அந்த டூத்பிக் நான் வீட்டில் வச்சுட்டு இருக்கும்போது நான் ஆகும் ஒன்று எடுக்க போனால் அது அவங்க க்ளோஸ் பண்ணுறதே இல்லை, அந்த டூத்பிக் பாக்ஸை. அது அப்படியே கீழே வந்துடுதா, ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுது. ஸோ அதனால நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே இது நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவாகவே ஒரு டூத்பிக் எடுத்து கொடுத்துரும். ஸோ ஹேசல் ஃப்ரீ. நிறைய வாட்டி கீழே வந்திருக்கு அந்த டூத்பிக் பாக்ஸ். நிறைய வாட்டி, ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி கீழே வந்திருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒவ்வொரு வாட்டி எடுத்து வைக்கிறதுக்குள்ள. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அப்புறம் ஹேசல் ஃப்ரீ. டைனிங் டேபிளில் வச்சுட்டா யாருக்கு வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் டூத்பிக் ரீஃபில்லும் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு டூத்பிக்கோட தான் வந்துச்சு. டபுள் டேப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சேனல் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம எண்ணெய் ஐட்டம்லாம் செய்கிறோம் இல்லையா? பஜ்ஜி போண்டாலாம் சொல்கிறோம் இல்லையா?
அப்போ வந்து நம்மளோட எண்ணெய் வந்து மீண்டு போடும். ஸோ வடிகட்டி இருக்கு இல்லையா, டீ வடிகட்டி, அதில் தான் அடிக்கடி வடிகட்டுவேன். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம வந்து எண்ணெயை வந்து வடிகட்டி நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டீல் தான், சூடாக இருந்தாலும் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். அதில் இதுக்குள்ளே வந்துடும். இதுக்குள்ள சின்னதாக ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் இது லிட் போட்டு கூட முடிக்கலாம். இது இல்லாமல் இந்த மாதிரி லிட் போட்டு கூட முடிக்கலாம். ப்ராடக்ட்னா ஆர்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அந்த லஞ்ச் பாக்ஸில் நம்மளுக்கு வந்து மோர் வேணும், இல்லை ரசம் வேணும், இல்லை வந்து கசாயம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், பசங்களுக்குலாம் ஸ்பில் ஆகாததில். ஸோ இந்த 2 கிளாஸ்க்காக தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்ல குவாலிட்டி, லைட் குவாலிட்டி தான், பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் ரேஞ்சும் அதுக்கேற்ற மாதிரி அஃபோர்டபுளாக இருக்குது. ரொம்ப கம்மி ப்ரைஸில் எனக்கு கிடச்சிருச்சு. மார்க்கெட்டில் வாங்க போனால் எனக்கு நிறைய அதிகமாக சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு இந்த கிளாஸ் கிடைக்கல மார்க்கெட்டில். ஸோ இதில் வந்து ரசம், மோர், உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி ஸ்பில் ஆகாத எடுத்துகிட்டு போகலாம். இல்லை வந்து குளுக்கோஸ், இல்லை வந்து ஜிம் போகிறீங்கன்னா அந்த ஷேக்கு, உங்கள்கிட்ட ஷேக் பாட்டில் இல்லை, இதில் வச்சு நம்ம ஷேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். இந்த நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்ன நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க, அதுவும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாதாம், முந்திரி இல்லை அந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பீலர் ஆர்டர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கரும் கிடச்சிருக்கு. இதுவும் கிடச்சிருக்கு, நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ 2 பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நீங்கள் தோலை வந்து பீல் பண்ணுறதுக்காக, இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு குக்கும்பர் சின்ன சின்ன ஸ்லைசஸாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்டும் லிங்க் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.